Hello friends, welcome to Tamil Cooking and Vlogs. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான நான்வெஜ் காம்போ தான் பார்க்க போகிறோம். ஒரு நான்வெஜ் லஞ்ச் வந்து செஞ்சுருக்கேன் இந்த வீக்கெண்ட். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்ன செஞ்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா நெய் சோறு, அதுக்கப்புறம் மட்டன் தால்ஜா, அதுக்கப்புறம் வந்து மட்டன் ஃப்ரை பண்ணியிருந்தேன். இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு சின்ன கப் அளவுக்கு துவரம்பருப்பு, அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதை சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து குக்கர் வச்சுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டுத்தையும் சேர்த்துருக்கேன். காரத்துக்காக பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, நம்ம மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம், அதனால் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறமா நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 300 கிராம் மட்டன் வந்து போனோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஸோ எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் இதை நம்ம நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ தட் வந்து அந்த பருப்பு, மட்டன், தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா மேஷ் ஆகி நமக்கு நல்லா குக் ஆகி வந்துடும். ஸோ இப்போ ஒரு 5 விசில் வந்து இதை வச்சு எடுத்துக்கலாம். சைட் பை சைடு என்ன பண்ணிகிட்ருக்கேன் பார்த்திங்கன்னா, ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, சீரகம், சோம்பு, அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு மட்டன் வந்து போன்லெஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சமாக செய்கிறேன் நான். மட்டன் ஃப்ரை ஏற்கனவே வந்து தால்ச்சால் அதிகமாக இருக்குன்றதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். மட்டன் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா பாயில் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் வந்து ப்ரெஷர் குக் எதுவுமே பண்ணலை நான். ஸோ இந்த ஓப்பன் மெத்தட்லேயே தான் வந்து பார்த்திங்கன்னா மூடி சேர்த்து மட்டனை நல்லா வேக வச்சுக்க போகிறேன். இது போன்லெஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா விசிலும் வந்து முடிய போகுது குக்கரில் வந்து. ஸோ சைட் பை சைட் மட்டனும் வெந்துட்டுருக்கு. ஸோ மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக மிளகாய் தூள், அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள், இது ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த தண்ணி வத்துற அளவுக்கு இதை ஓப்பன் பண்ணியே நல்லா நம்ம வேக வைக்கலாம். இப்போ மட்டன் நல்லா வந்துடுச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு முன்னாடியே கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து மட்டன் வந்து எந்த அளவுக்கு சுருங்கும் அப்படின்றது தெரியாததுனால நான் எப்போவுமே மட்டன் செய்யும்போது ஃபைனலாக தான் சேர்ப்பேன். இப்போ மட்டன் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஃபைனல் டச்சாக பார்த்திங்கன்னா பெப்பர் சேர்த்துட்டு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மட்டன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் சோறு தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருக்கேன். இதில் எல்லாமே சூடானதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா வெடித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 300 கிராம் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்லைசஸ் பண்ணி இதை நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஹோல் ஸ்பைசஸ் இப்போ தான் சேர்க்குறேன். ஏன்னா முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா ஹோல் ஸ்பைசஸ் வந்து கரைஞ்சி போக சான்ஸ் இருக்குது. அதனால் வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துட்டு இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதுவும் நல்லா ஆயிலில் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுமே வந்து நான் தயிர் சேர்த்துக்க போகிறேன். ஸோ தட் வந்து ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இங்கே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி இதில் மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க போதில்லை. காரத்துக்கு ஒன்லி பச்சை மிளகாய் தான். நான் மைல்டாக இருக்கட்டும்னு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகக்கூடாது. ஜஸ்ட் லைட்டாக அந்த ஆயிலில் ஃப்ரை ஆன உடனே ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியாண்டர், அதுக்கப்புறம் மின்ட், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம தண்ணி அளந்து வச்சிடலாம். இன்றைக்கி நான் ஓப்பன் மெத்தடில் செய்ய போகிறேன் அப்படின்றதுனால 1 கிளாஸ் ரைஸுக்கு நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா அது கொதிக்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ அதை மூடி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் சேர்க்கலாம்.
ஸோ இங்கே நம்ம வச்சுருந்த மட்டன் வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு. ஸோ பருப்பு மட்டன் எல்லாமே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்க்க போகிறோம். ஸோ நம்ம புளிக்கரைசல் சேர்த்தா தான் இதோட டேஸ்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். கொஞ்சமாவது அதில் புளிப்பு சுவை இருக்கணும். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி இதில் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த புளி தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்கட்டும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வச்சுருந்த அந்த பிரியாணி வந்து அந்த நெய்சோறுக்கான தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க ரைஸ் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு மூடி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் இது நல்லா வேகட்டும். வெயிட் பண்ணலாம். ஸோ சைட் பை சைடு என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தால்ஜாவையும் தாளிச்சிக்கலாம். இங்கே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் பேனில். அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்ம ஹோல் ஸ்பைஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு மட்டன் அந்த தால்ச்சாவை நல்லா கொதிக்க வச்சு கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சூப்பரான மட்டன் தால்ச்சா ரெடி ஆகிடும். இது நெய் சோறுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நார்மல் ஒயிட் ரைஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து நெய் சோறு தம்மும் வச்சுட்டேன். தம் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான நெய் சோறு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்மளோட லன்ச் ரெடி. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சர்வ் பண்ணுறது தான். இதை சர்வ் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக நான்வெஜ் செஞ்சுருக்கோம். ஸ்பெஷல் காம்போ அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா வாழை இலை வாங்கிட்டு வந்து வாழை இலையில் தான் சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த வீக்கெண்ட். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் குக்கிங் அண்ட் வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வ்ளாகில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.